ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அற்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குவோமாக. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நற்பாக்கியங்கள் அனைத்தும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் மதீனத்துல் உலூம் மஸ்ஜித் அண்ட் மதரசா என்ற பெயரில் துவங்கப்பட்டு அல்லாஹ்வுக்காக இன்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கியாமத்து நாள் வரை தொடர்ந்து இங்கே தொழுகைகள் நடைபெறவும் அந்த தொழுகைகள் ஒப்புக்கொள்ளவும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பள்ளிவாசல் உருவாக்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட கண்ணகி நகர் சுன்னத்துல் ஜமாஅத் மஸ்ஜிதினுடைய மதிப்பிற்குரிய நிர்வாகிகள், அல் ஃபத்ஹ் ட்ரஸ்டினுடைய அன்பார்ந்த பெருமக்கள், இந்த பகுதியினுடைய உலமாக்கள் அனைவருக்கும், இன்னும் இந்த பள்ளி உருவாக்குவதற்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சிறந்த நற்கூலிகளை வழங்குவானாக என்ற துஆவோடு துவங்குகிறேன். அன்பானவர்களே, உலகம் முழுக்க பள்ளிவாசல்கள் மாத்திரம்தான் அதிகமாக கட்டப்படுகிறது அல்லது அதிகமாக விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இடம் போதவில்லை என்று அக்கம் பக்கத்து இடங்களை வாங்கி மேலும் பள்ளிவாசலை விரிவுபடுத்துகிறார்கள். கிரவுண்ட் புளோரிலே இடம் போதவில்லை என்று முதல் மாடி இரண்டாவது மாடி என்று கட்டிக்கொண்டே போகிறார்கள். புதிய பள்ளிவாசல் கட்டுவதும் பழைய மஸ்ஜிதுகளை புனரமைப்பதும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இங்கல்ல உலகம் முழுக்க. நீங்கள் இந்தியாவின் எந்த பள்ளிவாசலிலே போய் சும்மா தொழுதாலும் தொழுகை முடிந்த பிறகு அங்கே ஒரு சப்தம் கேட்கிறது, எங்க ஊர் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு உங்களால முடிஞ்ச நிதி உதவி கொடுங்க என்ற சப்தம் கேட்கிறது. நான் எதற்கு சொல்லுகிறேன்? உலகத்தில் பல்வேறு நாடுகளில் சமய வழிபாட்டு தலங்கள் காலியாக இருக்கிறது. தொழ ஆள் இல்லை, வணங்க ஆள் இல்லை. பல கடவுள்களின் தேவாலயங்கள் உட்பட கடவுளை வணங்குவதற்கு ஆள் இல்லாமல் காலியாய் கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் பள்ளிவாசல்களில் மாத்திரம்தான் இடம் போதவில்லை என்றொரு சூழல் உருவாகிறது. இன்னமும் அதிகமாக விஸ்தீரணம் செய்யப்பட வேண்டும், புனரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழல் உருவாகிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பல ஆலயங்களை வெள்ளிக்கிழமை நாங்கள் வாடகைக்கு தருகிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள், காரணம் இங்கு வருவோர் இல்லை, இங்கு வணங்குவோர் இல்லை என்று காலியாக கிடக்கிற சூழ்நிலையில் உலகம் முழுக்க கட்டப்படுகிற விரிவாக்கப்படுகிற பள்ளிவாசல்களின் வரிசையில் இங்கே இந்த கண்ணகி நகர் பகுதியினுடைய மதீனத்துல் உலூம் என்கிற இந்த பள்ளிவாசலும் ஒன்றாய் அடங்கும். அன்பானவர்களே, அல்லாஹ்விற்காக ஒரு இடத்தில் வக்ஃப் செய்யக்கூடிய பள்ளிவாசல் கியாமத் வரை அது வக்ஃபாகவே இருக்கும். நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம், இந்தியாவிலே மிகுந்த சர்ச்சைக்குரிய சொல் இன்றைக்கு வக்ஃப் என்ற சொல். வக்ஃப் என்ற அரபி வார்த்தைக்கு என்ன பொருள்? நீங்கள் அரபி டிக்ஷனரியில பார்த்தால் தெரியும், நிறுத்துதல் என்று பொருள். வக்ஃப்
ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். என்ன ஸ்டாப் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால், உலகத்தில் கட்டப்பட்டு வக்ஃப் செய்யப்படுகிற எந்த இடமானாலும், பள்ளிவாசலானாலும், மதரசாவானாலும், தனிநபர் உபயோகத்திலே இருந்து மாறி அது அல்லாஹ்வினுடைய உபயோகத்திற்கு மாறிவிடும். அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஓனர்ஷிப் என்பது எல்லா ரெக்கார்டுகளும் வேற. இனிமேல் வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் அது அல்லாஹ்வினுடைய ஓனர்ஷிப்புக்கு போய்விடும். அதனால்தான் வக்ஃபுக்கு ஸ்டாப் என்று பெயர். ஸ்டாப் என்றால் மனிதர்களுக்கு சொந்தம் என்கிற நிலையில் ஸ்டாப் ஆகி அது அல்லாஹ்விற்கு சொந்தம் என்று ஆகிவிடுகிறது. உலகத்திலே இருக்கிற வக்ஃப் செய்யப்பட்ட அத்தனை பள்ளிவாசல்களும் கியாமத்து வரை பள்ளிவாசல்கள். இங்க இரண்டு விஷயம் நாம் முக்கியமாக சிந்திப்பது. இடையில் யாராவது இந்த பள்ளிவாசலையோ ஏதோ ஒரு வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிவாசலையோ எடுத்து விட்டால், அபகரித்து விட்டால், இது ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்டால், அதிகார வர்க்கத்தின் மூலமோ நீதிமன்றங்களின் மூலமோ அவர்கள் இனிமேல் இங்கே இது பள்ளிவாசல் இல்லை என்று சொல்லிவிட்டாலும், எவ்வளவு காலம் கழித்தாலும் ஒரு நாள் இது மீண்டும் பள்ளிவாசலாக மாறும். ஏனென்றால் கியாமத்து வரை பள்ளிவாசல்கள் தான். அது பாபரி மஸ்ஜிதுக்கும் பொருந்தும், கண்ணகி நகருக்கும் பொருந்தும். இது மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டம். ஒரே ஒரு தடவை வக்ஃப் செய்யப்பட்டு விட்ட பள்ளிவாசல் கியாமத்து வரையும் பள்ளிவாசலாகத்தான் நீடிக்கும். நாட்டிலே இருக்கிற நிறைய இடங்களை அரசு தனதாக்கி கொள்ளலாம், பள்ளிவாசலை பொறுத்தவரை தனதாக்கி கொள்ள முடியாது. அது அரசனுக்கும் உரிமையானது அல்ல. அந்த அடிப்படையில் ஒரு முறை அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யப்பட்டு அர்ப்பணிக்கப்படுகிற பள்ளிவாசல்கள் எல்லாம் கியாமத்து வரை பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல்களில் கவனிக்க வேண்டிய ஒரு இரண்டாவது செய்தி என்னன்னா, ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிற போது அந்த இடம் ஆக்கிரமிப்பு இடமாக இருக்கக்கூடாது என்பது மார்க்க சட்டம். இன்றைக்கு பல பேர் குறிப்பாக இந்திய நாட்டில் விவாதத்திற்கு உட்படுத்துகிறார்கள் அல்லவா. இந்த பள்ளிவாசலை அபகரித்து கட்டிவிட்டார்கள், இந்த பள்ளிவாசலை ஆலயமாக இருந்ததை இவர்கள் இடித்துவிட்டு பள்ளிவாசல் கட்டிவிட்டார்கள். உலகத்தில் எல்லாருக்கும் இஸ்லாத்தின் சார்பாக ஷரியத்தினுடைய ஒரு சட்டத்தை உரத்து சொல்ல வேண்டும். என்ன சட்டம்னா, ஒரு அபகரிக்கப்பட்ட இடத்துல பள்ளிவாசல் கட்டுறதுக்கே முதல்ல அனுமதி இல்லை. எப்படி உங்களுக்கு ஆகம விதிகள் இருக்கிறதோ, உங்களுடைய ஆலயங்களுக்கு என்று சட்டங்கள் இருக்கிறதோ, அதுபோல மஸ்ஜிதுக்கு சட்டம் உண்டு. என்னன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் கட்டக்கூடாது, ஒருத்தர் அநியாயமாக திருடி எடுக்கக்கூடாது, ஒருத்தர் வப்படியாக நிர்பந்தம் செய்து ஒரு இடத்தை வாங்கி பள்ளிவாசல் கட்ட முடியாது, கட்டதான் செல்லாது. ஜும்மா தொழுகையினுடைய சட்டங்களிலே கூட குறிப்பாக கொரோனா காலங்களில் மிக அதிகமாக கேட்கப்பட்டு உலகம் முழுக்க பத்துவாக்களாக கொடுக்கப்பட்ட சட்டம் என்ன தெரியுமா? ஒரு அனுமதி இல்லாமல் அடுத்தவர்களுடைய இடத்தில் ஒருவேளை தொழுதால் கூடாது, ஒருவேளை பள்ளிவாசல் கட்டினால் கூடாது. நீண்ட வரலாறுகள் சொல்ல நேரமில்லை, ஆனால் சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்ல முடியும். கலீஃபாக்களின் காலத்தில் ஆர்வ கோளாறில் சில மாநிலங்களின் ஆளுநர்கள் பக்கத்திலே இருக்கிற யூதர்களுக்கு அல்லது வேறு சமயத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்தமான இடத்தை வம்படியா அவங்களை காலி பண்ணி அதை பள்ளிவாசலோடு சேர்த்தியதற்கு பின்னால் ஜனாதிபதியாகிய உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் திரும்ப பள்ளிவாசல்ல இருந்து அந்த இடத்தை கட் பண்ணி யாரு சொந்தமோ அந்த யூதனுக்கு திரும்ப கொடுத்து விட வேண்டும், அவன் மனப்பொருத்தம் இல்லாமல் பள்ளிவாசலுக்கு சேர்த்தது கூடாது என்று சொல்லி சேர்க்கப்பட்ட இடத்தை மீண்டும் யூதர்களுக்கு வழங்கிய நிகழ்வு நம்மள்ட்ட இருக்கு. காரணம் என்னன்னா, அடுத்தவர்களுடைய இடத்தை, நிலத்தை, ஆலயத்தை, வீட்டை ஆக்கிரமித்து ஒரு பள்ளிவாசல் கட்ட முடியாது என்பது அல்லாஹ் ரசூல் வகுத்தளித்திருக்கிற ஷரியத் சட்டம். அந்த அடிப்படையில் எந்த ஒரு இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து பள்ளிவாசல் கட்டுவதில்லை. இன்னைக்கு ஒரு பொய் பிரச்சாரம் அப்படி நடக்கிறது. இதை எடுத்துக்கிட்டாங்க பள்ளிவாசலுக்கு, அதை எடுத்துக்கிட்டாங்க பள்ளிவாசலுக்கு. சரி, யாருப்பா எடுத்தா? முகலாய மன்னர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது யோசித்து பார்த்தால் அறிவு சார்ந்து அப்பட்டமான பொய். ஏன்னா நாடு முழுக்க 1000 ஏக்கர் அவங்களுக்கு இருக்குது.
அவங்க ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுன்னா ஒரு கையெழுத்து போட்டு 500 ஏக்கர் எடுத்துக்குவாங்க. அவங்க எதுக்கு இங்க இருக்கிற ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் வேணும்னு அடம்பிடிப்பாங்க? இதுல இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? பல இந்த நாட்டில இருக்கிற பல்வேறு சமயங்களை சார்ந்த ஆலயங்களுக்கு மானியமாக முகலாய மன்னர்கள் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் என்று வழங்கிய குறிப்புகளும் பத்திரங்களும் இன்னைக்கும் இருக்கு. உங்களையே கூப்பிட்டு 1000 ஏக்கர் இனாமா கொடுப்பாராமா. அவர் பள்ளிவாசல் வேணுங்கிறப்ப இந்த இடம் தான் எனக்கு வேணும்னு சொல்லுவார் என்பது லாஜிக்காகவே இந்த நாட்டில் செய்யப்படுகிற இட்டு கட்டப்படுகிற பிரச்சாரம். அன்பானவர்களே, ஞானவாபி பள்ளிவாசல் என்பது இந்தியாவிலே கடந்த ஆண்டு கடுமையான சர்ச்சைக்குள்ளானது. என்னன்னா, முகலாய மன்னர்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க, அது ஆலயமா இருந்துச்சு, பள்ளிவாசல் ஆக்கிட்டாங்க, இது ஆக்கிரமிப்பு, இங்க பூஜை நடத்தணும், அப்படி இப்படின்னு எல்லாம் நீதிமன்றத்துல வழக்கு. அந்த விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் ஞானவாபியனுடைய அந்த இடத்தில் ஏன் அவர்கள் மிக அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிற காசி ஆலயத்தில் ஆபீஸ்லயே போய் நீங்க அலுவலகத்துல போய் உங்களோட பத்திரம் கொடுங்கன்னு கேளுங்க. இன்னைக்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஃபர்மான் பத்திரம்னு சொல்லி ஒரு பத்திரம் இருக்கு. அந்த பத்திரத்துல இருக்குது, இந்த இடம் அனைத்தும் எங்களுக்கு அவுரங்கசீப்பால் இலவசமாக தரப்பட்டது. அவரே 500 ஏக்கர் 1000 ஏக்கர் உங்களுக்கு கொடுக்கிற போது அவருக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு உங்களுடைய 5000 சதுர அடி மட்டும்தான் தேவையா என்பது லாஜிக்காக இந்த நாட்டில் சொல்லப்பட வேண்டும். நாம சொல்ல வர்றது, ஒரு பள்ளிவாசல் என்பது எங்க வக்ஃப் செஞ்சு அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சாலும் அந்த இடம் ஆக்கிரமிப்புல கட்ட மாட்டோம், அடுத்தவங்க மனசை உடைச்சு கட்ட மாட்டோம், நீ போன்னு சொல்லி வம்படியா காலி பண்ண வச்சு கட்ட மாட்டோம். அவ்வாறு கட்டுவதற்கு அனுமதியும் இல்லை. இந்த இடம் இப்போது வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் இது கியாமத்து வரை இது பள்ளிவாசல் தான். கியாமத்து வரையும் பள்ளிவாசல், யாரும் இதுக்கு சொந்தம் கண்டுட முடியாது. நேற்று வரைக்கும் வக்ஃப் செய்யற வரைக்கும் வேணா இது எங்க இடம்னு யாராவது சொல்லிட்டு இருந்திருக்கலாம். வக்ஃப் செஞ்சு தொழுக ரன் ஆயிருச்சு, இனி ஒரு நேரத்துல எங்க இடமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது, அல்லாஹ்வுக்கு சொந்தம். வேடிக்கையாக ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார்கள். மிகப்பெரிய சட்டம் மேதை, ஹனபி மதுஹபின் சட்டங்களை உருவாக்கிய இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய காலம், இந்த அரசர் மனைவியை தலாக் விட்டுருவார். அந்த காலத்துல எல்லாம் டிசைனா தலாக் சொல்லுவாங்க. அவர் திடீர்னு நடுஜாமத்துல கணவன் மனைவிக்கு இடையில சண்டை காலையில ஃபஜ்ருக்குள்ள என் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல இருந்து நீ வெளியே போகலன்னா நீ தலாக்கன்ட்டார். அந்தம்மா ஓன்னு அழுகுது. ஃபஜ்ருக்குள்ள அந்த ஊரை விட்டு வெளியவே போக முடியாது, நாட்டை விட்டே வெளியே போகணும், இல்லைன்னா தலாக் ஆயிரும். யாராத்தையோ ஐடியா கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி போங்க, இது தலாக் ஆகுமா இல்லையான்னு சட்டம் சொல்லுவாங்கன்னு போய் இமாமுல் ஆலம் வீட்டை நடுராத்திரி கதவை தட்டி, என் கணவராகிய அரசர் இப்படி ஒரு தலாக்கு சொல்லிட்டாரு, நான் ஃபஜ்ருக்குள்ள நாட்டை விட்டு எப்படி போவேன், எந்த வாகனத்தில் ஒட்டகத்தில் குதிரையில் போனாலும் போய் சேர முடியாதேன்னு கேட்டப்போ இமாமுல் ஆலம் சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கான்னா? ஆமா இருக்கு, பள்ளிவாசலுக்குள்ள போய் உக்காந்துக்கோ. நாடு பூரா அரசனுக்கு சொந்தம், ஆனா பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதனால நீ அங்க போய் இருந்துட்டா தலாக் ஆகாதுட்டாங்க. அதே மாதிரி அந்த அம்மா போய் கரெக்டா ஃபஜ்ர் வரும்போது பள்ளிவாசலுக்குள்ள உட்காந்துருக்குது. ஃபஜ்ர் அப்போ நாட்டுல இருந்தா தான் தலாக் ஆகும், ஃபஜ்ர் அப்போ பள்ளிவாசல்ல இருக்கும் போது அவங்க எழுத வர்றது என்னன்னா, நாடே ஒரு அரசனுக்கு சொந்தமானாலும் அந்த நாட்டில இருக்கிற பள்ளிவாசல்கள் அரசனுக்கு சொந்தம் அல்ல. அப்படி இருக்கிற போது இது கியாமத்து வரை அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளிவாசல். அன்பானவர்களே, புதிய பள்ளி என்பதால் இந்த பள்ளியில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான, இந்த பள்ளி என்ற உலகத்தின் எல்லா பள்ளிவாசல்களிலும் சில ஒழுக்கங்களையும் அணுகுமுறைகளையும் அவைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். முதல் செய்தி, ஒரு பள்ளிவாசலின் அழகு என்பது அந்த பள்ளிவாசலின் சப்புகள் நிறைய ஆகுவதில் தான் அழகு. மினாராவில் அல்ல அழகு, டைல்ஸ் கிரானைட்ஸ்ல எல்லாம் அழகு. இதனுடைய இடங்களும் விரிப்புகளும் கார்பெட்டுகள் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பள்ளிக்கு உண்மையான அழகு தொழுக இடமில்லை என்கிற அளவுக்கு இது நிறைய வேண்டும். இங்க பேசுகிற அஜர்த்து செயலாளர் எல்லாமே சொன்னாங்க, இந்த பகுதியில் உள்ளவங்க நிறைய இருக்காங்க, தூரமாக அந்த பள்ளிக்கு வர்றது சிரமமா இருக்குன்னு சொன்னாங்க.
அவர்கள் எல்லாரும் இந்த பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும். பள்ளியின் அழகு சஃப்புகள் அதிகமாகுவதில் மட்டும்தான் அழகு. நீங்க வெள்ளை அடிக்காம கூட வச்சிருக்கலாம், வேற எப்படி வேணாலும் இருக்கலாம். அதிகமான பேர் தொழ வர வேண்டும். வெறும் ஜும்மாவுக்கு மட்டுமல்ல, எல்லா நேரத்திலேயும். அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், சஹீஹுல் புகாரியுடைய முக்கியமான ஹதீஸ், பள்ளிக்கு பக்கத்திலே இருப்பவர்களுக்கு பள்ளியில் மட்டும்தான் தொழுகை. அப்படின்னா வீட்டுல தொழுகை இல்லை, பள்ளியில தான் தொழுகணும். பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அப்படின்னா யாரு, எத்தனை பேர்? இந்த பக்கம் ஒரு 2 வீடு, அந்த பக்கம் 2 வீடா, என்ன கணக்கு? அந்த ஹதீஸின் விளக்க உரையில எழுதுகிறார்கள், இந்த பள்ளியின் பாங்கு எதுவரை கேட்குமோ அதுவரை இந்த பள்ளிக்கு பக்கத்து வீடு. பக்கத்து வீடுனா லெப்ட்ல 5 ரைட்ல 5 இல்ல, முன்னாடி பின்னாடி மட்டுமல்ல. இந்த பள்ளியில் சொல்லப்படுகிற பாங்கு எதுவரை கேட்குமோ அதுவரைக்கும் இந்த பள்ளிவாசலில் தான் அவர்கள் தொழ வேண்டும். அவர்களுக்கு பள்ளிக்கு பக்கத்து வீட்டார் என்று பொருள். பள்ளிக்கு பக்கத்து வீட்டாருக்கு பள்ளிவாசலில் மட்டும் தான் தொழுகை. லா ஸலாத லிஜாரில் மஸ்ஜிதி இல்லா ஃபில் மஸ்ஜிதி. இது சஹீஹுல் புகாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இன்னும் நன்றாக சொல்லலாம், அன்பானவர்களே, ஜமாத்தோடு இந்த பள்ளிவாசலில் தொழ வேண்டும். உங்களுக்கு தெரியும், கண்டறியாதவர் ரசூலுல்லாஹ்விடத்துல அனுமதி கேட்டார். மஸ்ஜிது நபவிக்கு வர்றது தூரமா இருக்கு, ஒரு ஓடையை கடந்து ஓடையை தாண்டி தான் எங்க வீடு, எனக்கு 2 கண்ணு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை இதுவும் புகாரில இருக்கிறது. வலைசலி காயிதுன் யகூதுனி, என்னை கைப்பிடித்து கண்டறியாத என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வர ஆளில்லை. இது அவர் சொன்னது. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீ உங்க பகுதியிலேயே தொழுதுக்கோ, உன் வீட்டிலேயே தொழுதுக்கோன்ட்டாங்க. ஹதீஸ் இப்படிதான் வருது. அவர் பதில வாங்கிட்டு போக முற்பட்டாரு, திரும்ப கூப்பிட்டாங்க. அந்த சமயத்தில் அதான், உனக்கு பாங்கு சத்தம் காதல விழுகுமா உங்க ஏரியாவுக்கு, உங்க பகுதிக்கு? ஆமா விழுகுது. அப்ப நீ பள்ளிவாசலுக்கு வரணும், யார் மூலியமாவது வந்துருன்னாங்க. யோசிக்கணும், துணைக்கு ஆள் இல்லாத ஒரு நபர், 2 கண்களும் தெரியாத ஒரு நபர், பாங்கு சத்தம் வீட்டில காதில விழுகிற போது அவர் வீட்டில தொழ முடியாது, பள்ளிவாசலுக்கு தான் வர வேண்டும் என்றால், இன்னைக்கு பல்வேறு இடங்களின் சூழ்நிலை என்னன்னா, பள்ளிக்கு பக்கத்து வீட்டுல உள்ளவரு ஒண்ணு தொழுகாம இருப்பார் அல்லது வீட்டுல தொழுகுவார். ஜமாத்தோடு வந்து நிற்பதுதான் புதிய பழைய எந்த பள்ளிவாசலானாலும் அந்த பள்ளிவாசலுக்கு அழகு. அதிலும் ஒரு ஜமாத்தோடு நிறைவேற்றுகிற போது உள்ள தொழுகையினுடைய நிறைவும் நன்மையும் வேற எங்கேயும் கிடைக்காது. மிகப்பெரிய சட்டமேதை ஒருத்தர் இருந்தார், அப்துல்லாஹ் இப்னு ஸமாஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரு வாழ்க்கையில ஒரு வயசு 103, வஃபாத்தாகும் போது 103 வயசு வாழ்ந்தாலும் ரொம்ப பெரிய அழகு என்னன்னா, 40 வருஷம் ஜமாத்தோடு தொழுதுருக்காரு. 40 வருஷம். நீங்க சும்மா வரலாறு கேட்கிற மாதிரி அப்படி கேட்கக்கூடாது. நம்மெல்லாம் 40 நாள் தொழுக முடியாது. 5 வேளை ஜமாத்தோட காமத்து சொல்லும் போது நிக்கணும். நம்மளால முடியும், ஒரு வாரமே முடியாது. அவர் 40 நாள் அல்ல, மாசம் அல்ல, வாரம் அல்ல, 40 வருஷம். 40 வருஷம் ஒரு வக்து கூட தப்பியதில்லை. காமத்து சொல்லும் போது இருப்பார். அப்துல்லாஹ் இப்னு ஸமாஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசி அவருடைய வஃபாத்துக்கு முன்னாடி 40 வருஷம் கட்டி காத்த ஜமாத்து ஒரு நாள் மிஸ்ஸிங். அவங்க அம்மா மவுத்து. கஃபன் தஃபன் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வேகமா பள்ளிக்கு வர்றாரு. தொழுக முடிஞ்சிருச்சு. அழுதாரு, ரொம்ப அழுதார். ஏன்னா இது வெறுமனே 1 வாரம் 2 வாரம் கரெக்டா ஒரு கண்டினியூவா பங்க்சுவாலிட்டியா இருந்து காப்பாத்தினது அல்ல. 40 வருஷத்தினுடைய ஒரு பெரிய சாதனை ஒரு நேரத்துல உடைஞ்சிருச்சு. அழுதார் பள்ளியில, தலையை முட்டிக்கிட்டு அழுகிறார் பள்ளிவாசல்ல. இப்படி ஆயிருச்சே. இதுக்கு ஒரு நல்ல காரணம் கூட. நம்மள சும்மா தலைவலின்னா 2 நாள் படுத்துருவோம். தன் தாயார் வஃபாத்துக்கான கஃபன் தஃபன் வேலைகளை முடித்துவிட்டு வருவதற்குள் ஏற்பட்ட காலதாமதத்தில் ஜமாத்து முடிஞ்சிருச்சு. அவரு உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு அழுதுட்டு ஒரு ஹதீஸை யோசிச்சார். ஜமாத்தோடு தொழுவது தனியாக தொழுகுவதை விட எத்தனை மடங்குங்க? 27 மடங்கு சிறந்தது. இது ஹதீஸ். தனியா ஒரு ஆள் தொழுகிறக்கும் ஜமாத்தோடு தொழுகிறக்கும் வித்தியாசம் நன்மையில 27 மடங்கு. அவருக்கா ஒரு யோசனை, லொஹுர் 4 ரகாயத்து ஒரு வேலை செய்யலாம், அதையே 27 தடவை தொழுகுவோம்.
அப்படிதானே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. 27 லொஹருடைய பிறந்த நாள் ரக்காயத் தொழுது முடிச்சாச்சு. திரும்ப லொஹருடைய பிறந்த நாள் ரக்காயத், திரும்ப லொஹருடைய பிறந்த நாள் ரக்காயத், 27 தடவை தொழுது முடிச்சார். 27 தடவை. 27 தடவையும் நேற்று லொஹர்லாம் இல்ல, எல்லாமே இன்னைக்கு லொஹர். தொழுது முடிச்சு மயங்கி அசதியில தூங்கிட்டாரு. அல்லாஹ் அவருக்கு கனவிலே உணர்த்துகிறான். மஸ்ஜித்ல இருந்து சத்தம் வருது அவருக்கு, இப்னு சமாஹா, நீ ஒரு வக்து தொழுகையை 27 தடவை தொழுது முடிச்சிருக்கிற, 1000 தடவை தொழுதாலும் ஜமாத்தின் நன்மை உனக்கு கிடைக்காது. ஜமாத்தோடு தொழுத நன்மை கிடைக்காது. அவரு ஜமாத்தோடு தொழுகிற போது இமாம் ஓதி, ஒரு சத்தம் போட்டு ஓதுற தொழுகையா இருந்தா ஓதி, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹீன் ஓதி, இமாம் ஆமீன் சொல்லி, பின்னால இருக்கிறவங்க எல்லாம் ஆமீன் சொல்லி, ஜமாத்தின் நேரத்திலே மாத்திரம் ஆஜராகிற மலக்குகள், அந்த மலக்குகளும் ஆமீன் சொல்லி அந்த துவா அப்படியே ஏற்கப்படும். அது இல்லாம நம்ம தனியா வந்து நம்மளே வளர்ந்தாலின் வரை ஓதி, நம்மளே ஒரு ஆமீன் ஓதி எல்லாம் ஏற்றுக்கொண்டா ஏத்துக்கலாம். ஆனா ஜமாத்தினுடைய உத்தரவாதமும் அந்த நன்மையும் கிடைக்காது என்பது நாம் இங்கே ஜமாத்தோடு தொழுவதன் அவசியத்தை உணர வேண்டும். எல்லாரும் அல்ல, குறிப்பாக எல்லாருக்கும் தான், குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு. புதிய பள்ளிவாசல் என்பதால் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம், முஸ்லிம்களின் தொழுகையின் பெருமையே சஃப்புகள் தான், சஃப்புகள் மாத்திரம்தான். சொன்னார்கள், ஜுஇலத் சுஃபூபுனா கசுஃபூபில் மலாயிகா, நம்முடைய சப்புகள் மலக்குகளின் சப்புகளை போல. முன்னாடி உள்ள எந்த சமுதாயமும் இப்படி நீட்டா வரிசையில நின்று தொழுகல. கசமுசான்னு தொழுதாங்க, அவங்கவுங்க தொழுதாங்க, வீடுகள்ல காடுகள்ல தொழுதாங்க. இந்த வரிசை மலக்குகளின் வரிசை. சஃப்பு மிக சரியாக இருக்க வேண்டும். சஃபின் ஒற்றுமையில் மஹல்லாவின் ஒற்றுமை இருக்கிறது. சஃபின் அணிவகுப்பில் மஹல்லாவின் ஒருங்கிணைப்பு இருக்கிறது. ஜன்னிபு சுல்யானக்கும் அணிசுவோ, சப்புகளை விட்டும் சிறிய குழந்தைகளை பின்னாலே வையுங்கள் சொன்னது. தகப்பனார் மகனை கூட்டிட்டு வர்றது பெருமையான விஷயம். ஆனா பின்னாடி ஒரு சப்புல மகன்களை அங்க நிக்க வைக்கணும். அவர் மட்டும்தான் முன் சப்புக்கு வரணும். பையனை கொண்டு வந்து முன் சப்புல வைக்க கூடாது. சப்பு என்பது பெருமையான விஷயம். புதிய மஸ்ஜிதின் போது கவனிக்கப்படுகிற இன்னொரு அம்சம், இன்னைக்கு அதிகமாக பேணப்பட வேண்டிய செய்தி, பள்ளிவாசலுக்கு ஒது செஞ்சுட்டு உள்ள வரும்போதே உங்கள் மொபைல் பயன்பாடு நின்றுணும். காமத்து சொல்ற வரையும் சில பேர் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோதினாருக்கு பக்கத்துல உட்காந்து இப்படி, அவரு கதுகாமத்து சில வந்த பிறகுதான் முடிச்சுட்டு தூக்கி போட்டு இவர் எந்திரிக்கிறார். ஒரு ஹதீஸ், முக்கியமான ஹதீஸ், இன்னக்கும் பிஸ்ஸலாத்தி மன் ததர்துமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலமும் தொழுகையில் தான் இருக்கிறீர்கள். தொழுகைக்கு காமல் சொல்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, 15 நிமிஷம் இருக்கு, நான் முன்னாடி வந்துட்டேன். காமத்து சொல்றதுக்கு 15 நிமிஷம் இருக்குல்ல, நான் தொழுகையிலே இருப்பதாக அர்த்தம் என்கிறார்கள் நாயகம். பள்ளிவாசலுக்குள் வந்து தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலம் தொழுகையின் காலம் என்றால், நீ தொழுதுட்டு இருக்கிறப்போ மொபைல நோண்ட முடியுமா? தொழுதுட்டு இருக்கிறப்போ சோசியல் மீடியாவுக்குள்ள இருக்க முடியுமா? ஆனால் பள்ளிவாசலுக்குள்ள வந்து சாவகாசமா அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொபைல் போன்களால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய விஷயம் இது, இடையூறு. இறை இல்லங்களில் இடையூறுகள் என்று யோசித்தால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல அதான் இருக்கு, மொபைல் போனுடைய இடையூறு. மட்டுமல்ல, ஒருவேளை தொழுகிற போது அடித்தாலும் கை வைத்து அதை அணைப்பதற்கு சட்டம் இருக்கிறது. கை வைத்து அதை அணைக்கலாம். ஆடையினுடைய பாக்கெட்லேயோ மேல்பா எங்க இருந்தாலும் அந்த இடத்திலே கை வைத்தோ, தேவைப்பட்டால் உள்ளுக்குள் கையை விட்டோ அணைப்பதற்கு சட்டத்தில் அனுமதி உண்டு. சமீபத்தில் சவுதி அரசு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, தொழுகையில இருக்கிறப்போ அப்படியே அணைக்க முடியல, மொபைலை கையில எடுத்து கட் பண்ணலாமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சவுதியினுடைய ஃபத்வா அமைப்பு சொல்லி இருக்கிற பதில் என்னன்னா, செய்யலாம் என்று சொல்லி ஹதீஸ் ஆதாரத்தை காட்டுவதற்காக விரிவாக சட்டத்துக்குள்ள போனா லேசா சொல்லிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற போது குழந்தையை இறக்கி விட்டதும் சில நேரம் குழந்தையை எடுத்துக்கொண்டதும் ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு உள்ள ஒரு சின்ன செயல்பாட்டுக்கு அனுமதி உண்டு. எனவே மொபைல் ரிங்டோன் ஒலிக்குமானால் இந்த குழந்தையை இறக்கி விடுற மாதிரி
அந்த நம்மள்ட்ட இந்த சினுங்கிற மொபைலை கொஞ்சம் கட் பண்றதுக்கு அனுமதி உண்டு என்று தரப்பட்டிருக்கிற ஃபத்வாக்கள் கவனத்திற்குரியது. மொபைல் போன்கள் இன்றைக்கு இருக்கிற பள்ளிவாசலுடைய இடையூறுகளில் முக்கியமான இடையூறு. மூன்றாவது முக்கியமா கவனிக்க வேண்டியது ஹுத்பா. ஜும்மாவோ பெருநாளோ எந்த ஹுத்பாவானாலும் மெம்பர்ல ஏறிட்டா, இமாம் ஏறிட்டா எந்த தொழுகையும் கிடையாது. எந்த செலவாத்து திக்ரு ஓதுறது குரான் ஒண்ணு கிடையாது. எல்லாமே ஸ்டாப். மெம்பர்ல ஏறிட்டா கேட்கறது மட்டும்தான். கேட்க வேண்டும் அளவுதான். குத்துபாவை கேட்பது வாஜிப். நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இமாவுடைய குத்துபா பெருநாளுடைய குத்துபாவை விட சிறந்தது. ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹாவினுடைய குத்துபாவை விட ஜும்மாவுடைய குத்துபாக்கள் சிறந்தது. இந்த ஜும்மாவுல குத்துபா நேரத்துல தொழக்கூடாது என்பது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான சட்டம் என்னன்னா, இமாம் இறங்கி அவருடைய முசல்லால வந்து தொழுகைக்கு நிக்கிற வரையும் யாரும் எந்திரிக்கூடாது. இங்க என்ன தெரியுமா, எங்க இடம் கிடைக்காதோ பந்திலங்கிற மாதிரி இங்க ஓதிட்டு இருப்பாரு. அப்ப அவரு அஜல்லும் பாரு எல்லாம் எந்திரிச்சு நின்று சப்ப சரி பண்ணிடுவாங்க. நல்லா கவனிக்கணும். ஜும்மாவுடைய லொஹுர் 4 ரக்காத் தானே, லொஹுர் 4, ஜும்மா மட்டும் 2. ஏன் 2 தெரியுமா? அந்த குத்துபா 2. குத்துபா என்பது 2 ரக்காயத்துக்கு சமம். அது குத்துபத்து தஅதீல் ரக்காத்தை. அந்த 2 பிளஸ் கீழே தொழுகிற 2 சேர்ந்து மொத்தம் 4. இவரு தொழுகையில இருக்கிறப்போ இமாம் 3வது ரக்காயத்துக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எந்திரிச்சு நிற்பாங்களா? நிற்க கூடாது அல்லவா? மெம்பர்ல இருந்து இறங்கி தொலை நிற்கிற இடத்திற்கு இமாம் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் எந்திரிக்கணும். இது சில பள்ளியில வந்து ஏற்கனவே உள்ள இடத்துல போய் சொல்லி மாத்துறது கஷ்டம். இது புதுசா இருக்கிறதுனால தொடங்குறப்பவே அந்த மாதிரி தொடங்கிட்டா நல்லதுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். இமாம் கீழே இறங்கி நின்றதற்கு பிறகுதான் சப்புகள் எழுந்து அதுக்கப்புறம் தான் சரி செய்யணும். இறை இல்லங்களிலே ஏற்படக்கூடிய இடையூறுகள் என்று வரிசைப்படுத்தி பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு இடையூறு இன்னைக்கு யாரும் கோச்சுக்க வேணாம், நாற்காலி தொழுகையாளிகள் இருக்கு, அனுமதி இருக்கு. யாருக்கு தெரியுமா? அறவே கீழே உட்கார முடியாது. அவர் நாற்காலியை பயன்படுத்தலாம். கீழே உட்காரவே மாட்டாரு, உட்காரவே முடியாது, அவருடைய முட்டு ஃபோல்டிங்கே ஆகாது, அறவே உட்கார முடியாதுன்னு இருந்தா மார்க்க சட்டம் அவர்கள் இருக்கையிலே அமர்ந்து தொழுகலாம். கொஞ்சம் சிரமப்பட்டாவது, அதாவது காலை இங்க வச்சு அங்க வச்சு நீ உட்கார்றாரு கீழேன்னா அவரு கீழே உட்கார்ந்து தொழுகிறது தான் சிரமம். அவர் சேர்ல உட்கார முடியாது, அறவே மடக்க முடியாது, கீழேயே உட்கார முடியாது, அவர் எங்கேயும் உட்கார்றது இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. சமீப காலங்களில் பெருகி வரக்கூடிய முதுகு வலிகளும் மூட்டு வலிகளும் கூட ஒரு உதாரணம். பல்வேறு பள்ளிவாசல்கள் வயதானவர்கள் தொழுகிற இடத்துல நின்று தொழும் அமர்ந்து தொழும் தொழுகையாளிகளை விட இருக்கை தொழுகையாளிகள் அதிகமாகிறது. சட்ட ரீதியா இது வந்து நாம சொல்ல முடியாது, இவர் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவரவர்களுக்காக தெரியும். நானே இருக்கிறேன், என்னால் கீழே அமர முடியாது, நான் சேர பயன்படுத்திக்கலாம். இல்லை என்றால் என்னால கஷ்டப்பட்டாவது கீழே உட்காரணும்னா சம்மணம் போட்டு தொழுகலாம், கீழே அமர், அதுதான் பெட்ரு. ஒரு காலை நீட்டிக்கிட்டு தொழுக முடியும்னா அதுவும் செய்யலாம். இருக்கையை தவிர்த்து விட்டு, இதுவெல்லாம் இருக்கையை அனுமதிக்கிற போது இந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்கிற சட்டங்கள் ஒரு புதிய பள்ளிவாசலில் பேணப்பட வேண்டும். அடுத்த ஒரு செய்தி, புதிய பள்ளிவாசல்ங்கிறதுனால சொல்றேன், ஜமாத்துல சேர வரும்போது வேகமா ஓடி வரக்கூடாதுன்னு சட்டம். ஆனா நாம் அதை பண்றோம். எங்க ரக்காயத்து மிஸ் ஆயிருமோன்னு ஃபஜ்ர்ல 2வது ரக்காயத்துல தடன்னு ஓடி வர்றோம். கூடாது. சலாமே கொடுத்தாலும் பரவாயில்ல, இயல்பாக நடந்து வருவதை போல வாருங்கள். இது ஹதீஸ். நடந்தவர்களாக வாருங்கள், விரைந்து நடந்து கூட வர வேண்டாம். ஓட்டமெல்லாம் அப்புறம், விரைவாக கூட நடந்து வர வேண்டாம். பள்ளிவாசல் ரக்காத்து போனாலும் பரவாயில்ல, இமாம் சலாம் கொடுத்தாலும் பரவாயில்ல, பள்ளிவாசலில் ஓடி வந்து சேர வேண்டாம் என்பது முக்கியமானது. இன்னும் ஒரு செய்தி, பள்ளி என்பது பல இடங்களில் இருப்பது போல் குழுவா உட்கார்ந்து பேசுறதுக்கு அல்ல, தீன் விஷயமா பயான் விஷயமா அல்ல, சும்மா அரட்டை அடிக்கிறது தவறு. சாப்பிடுறது உட்கார்ந்து உள் பள்ளிவாசலை பயன்படுத்தி தவறு. சப்தங்களை உயர்த்துவது
அதாவது தேவையான தொழுகை போன்ற நேரம் அல்லாமல் சாதா நேரத்துல நிர்வாகியா இருந்தாலும் தப்பு, அஜர்த்தா இருந்தாலும் தப்பு. சப்தம் உயர்த்துகிற இடம் அல்ல பள்ளிவாசல்கள். கியாமத்து நாளைக்கு முன்னால் அக்கிரமங்கள் பெருகுகிற அடையாளங்களின் வரிசையில் நாயகம் பள்ளிவாசல்களில் சப்தங்களும் கூச்சல்களும் பெருகும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் புதிய மஸ்ஜிதில் இனிமேல் தொன்று தொட்டு நடைபெறும் மஸ்ஜிதுகளில் கவனிக்கப்பட வேண்டிய கடைசியாக ஒரு செய்தி. அதோடு இந்த உரை முடியும். அன்பானவர்களே, இந்த மஹல்லாவின் மக்கள், இவங்களுக்கு குழந்தைகள் மதரசா இங்கு துவங்கப்பட வேண்டும். எல்லா வீட்டு குழந்தைகளும் அந்த மதரசாவிற்கு இங்கு அனுப்பப்பட வேண்டும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, அகில உலக அளவில் ஒரு சமயத்தின் குழந்தைகள் அவர்களுடைய வழிபாட்டு தளத்துல கனெக்டா இருக்கிறது இஸ்லாத்துல மட்டும்தான். எந்த ஒரு சமயத்திலையும் அந்த ஒவ்வொரு வீட்டு குழந்தையும் தினந்தோறும் அவர்களுடைய ஆலயத்தோட இந்த கனெக்டிவிட்டி உலகத்தில் அல்லாஹ் இஸ்லாத்திற்கு மட்டும்தான் வைத்திருக்கிறார். இன்னொரு செய்தி, இந்தியாவினுடைய மிகப்பெரிய மார்க்க அறிஞர் காலஞ்சென்ற அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள், லக்னோல இருக்கிற நத்வத்துல் உலமாவினுடைய ஃபவுண்டர், பெரிய மகான், ஒரு அறிவுஜீவி, இன்டலெக்சுவல். அவங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா? எந்த ஊரில் அல்லது எந்த மஹல்லாவில் குழந்தைகள் மதரசா சரிவர கட்டமைக்கப்படவில்லையோ அந்த இடங்களில் வருங்காலத்தில் மதமாற்றங்கள் நடக்கும். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதுவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கிடையில் வாய்ப்புகளும் அதற்கான விஷயங்களும் அதிகமாக இருக்கும் என்று தெரிந்தால் வேகமாக இந்த மக்தப் மதரசா வேகமாக்கப்பட வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு மதரசாவை இங்கே நான் அன்பார்ந்த நிர்வாகிகளையும் இங்கு இருக்கிற இமாம்கள் உலமாக்களையும் கேட்டுக்கொள்ளுகிறேன். முழு மூச்சோடு ஒரு மதரசா இணைக்கப்பட வேண்டும். அதில் இந்த மஹல்லாவின் எல்லா குழந்தைகளும் இணைக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பள்ளியை அங்கீகரிப்பானாக. இந்த பள்ளியை கியாமத்து நாள் வரை அல்லாஹ் கபூல் செய்வானாக. தொழ வருவோருக்கு மன நிம்மதியை அல்லாஹ் தருவானாக. இந்த பள்ளியின் மூலம் பல்வேறு தொழுகையாளிகளை அல்லாஹ் இந்த மஹல்லாவிலே உருவாக்குவானாக. யார் யாரெல்லாம் இந்த பள்ளிக்கு பாடுபட்டவர்கள், உதவியவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் துனியா ஆகிரத் இரண்டிலேயும் கைரு பரக்கத்துகளை வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.